எல்லாவற்றிற்கு மேலாக நம்முடைய உணவில் நிறைய மணமூட்டிகளை சேர்த்து கொண்டே இருக்கணும். இந்த மணமூட்டிகள் சொல்லக்கூடிய இஞ்சி, பூண்டு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, அன்னாசிப்பூ, தக்கோலம், இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நம் உடலின் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடியது. பல ஆய்வுகள் மறுபடி வலியுறுத்தி சொல்கிறது. நாம் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம். நிறைய பேர் குருமா செய்யும் போது அதை அரைச்சு போடுறோம். அதை தாண்டி இவற்றை எப்படி பயன்படுத்துறோம் பார்த்தா நிறைய பண்ணல. நாம் தேநீராக பயன்படுத்தி பழக்கணும். நாம் தேநீர் அருந்தும் பொழுது ஒரு ஸ்பூன் தேயிலை நீர் தேயிலை போடுறீங்கன்னா கூடவே ஒரு துண்டு லவங்கப்பட்டை, இல்லைன்னா ஒரு துண்டு கிராம்பு, இல்லைன்னா ஒரு சின்ன அன்னாசிப்பூ. இந்த ஸ்டார் அனைஸ் அப்படிங்கிற அந்த அன்னாசிப்பூ மிகப்பெரிய அளவில் வைரஸ் நோய்களுக்கு எதிரானது. இன்னைக்கு ஃப்ளூ காய்ச்சலுக்காக நவீன மருத்துவர்கள் பயன்படுத்துகிற டாமி ஃப்ளூ என்கிற மாத்திரை, அசமல்டாவீர் அதனுடைய கெமிக்கல். அது எதிலிருந்து வருதுன்னா இந்த அன்னாசிப்பூன்னு நம்ம பிரியாணியில நட்சத்திர வடிவில் போடுறோமே, அதிலிருந்து தான் அவர்கள் ஷிகிமிக் அமிலம் என்ற ஒன்றை பிரிச்சு எடுத்து அதிலிருந்து அசமல்டாவீரை பயன்படுத்துறாங்க. அதெல்லாம் மருந்தா எப்படி வேணாலும் வரட்டும். ஆனா நாம ஏன் நம்மளுடைய தேநீர்ல தினம் கொஞ்சம் போல எடுக்கக்கூடாது? ஒரு சிறு துண்டு இது மாதிரியான லவங்கப்பட்டையோ அன்னாசிப்பூவோ போட்டு எடுத்துக்கொள்வோம். சீரகம் தினம் சாப்பிட்ற மதிய உணவுல இரவு உணவுல சீரக தண்ணீர் குடிப்போம். அந்த சீரக தண்ணியை மறுபடி குடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கான ப்ரீபயாட்டிக் ஃபுட் என்று எழுதுகிறார்கள். சீரக தண்ணியை சுக்குமல்லி காஃபி, சீரக தண்ணி, இது மாதிரியான மனமூட்டி விஷயங்களை தேநீராகவோ இல்லை என்றால் கஷாயமாகவோ தினம் உணவுல எடுத்துக்கொள்றது பல வகையில குடலுக்குள் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நல்லது. அதை தாண்டி நேரடியாக எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய உணவாக இருக்கும். மனமூட்டிகள் நம்மிடம் மிக மிக அதிகமா இருக்கு.